இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். குரோதி வருடம் பங்குனி 3ஆம் நாள் திங்கட்கிழமை 17 மார்ச் 2025. இன்று தேய்பிறை திருதியை திதி, பிறகு சதுர்த்தி திதி. பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் நார்மலாக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பிள்ளையாருக்கு செய்வோம். அந்த சங்கடகர சதுர்த்தி நாள் இன்று. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலமானது காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை மதியம். காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை யமகண்டம். இன்றைய நாளின் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு 3 நாழிகை 58 வினாழி. கரணம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. சூரிய உதயமானது காலை 6:22 வரை. கும்ப லக்னத்திலே இருந்து மீன லக்னத்துக்குள்ளே இப்போது சூரியன் உள்ளே வந்துவிட்டார். சூரியன் அங்கே இருக்கும்போது மீன லக்னத்திலே சூரியனுடன் சுக்கிரன், புதன், ராகு என்ற மூவரும் சேர்ந்திருக்கிறார்கள். ரிஷப லக்னத்தின் அமர்ந்திருக்கக்கூடியவர் குரு, மிதுன லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார் செவ்வாய், கன்னி லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார் கேது, தன்னுடைய இடத்திலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடியவரானது கும்ப ராசிக்குள்ளரே சனி பகவான். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்திலும் அமர்ந்திருக்க, தன்னுடைய பார்வையாலே கேதுவை பார்க்க, ஒரு நல்லதொரு பலன்களை கொண்ட கோச்சாரமாக இன்று நாள் அமைய, இந்த செவ்வாயின் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே சித்திரை ராசிக்குள்ளரே கன்னியா லக்னத்துக்குள்ளர இன்றைக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். இன்றைய நாளிலே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான சங்கடங்களையும் அறுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளில் இன்ற நாள் ஒரு நாள். அதனால் விநாயக வழிபாடு பல விதத்திலும் பலன் தருவதாக அமையும். மனநோய், தோல் நோய், தீரா தலைவலி, இதெல்லாம் தீர்க்கறதுக்கு எதாவது ஒரு நல்ல ஆலயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், தென்காசியில் இருக்கக்கூடிய குற்றாலம் திருக்குற்றாலநாதர் திருக்கோயில் மனநோய், தோல் நோய், தீரா தலைவலி தீர்க்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆலயமாக அமைந்திருக்கிறது என்ற குறிப்பை காண்போம். இன்றைய நாளிலே சந்திராஷ்டமமானது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி என்ற 2 நட்சத்திரத்துக்கு கும்பம் என்ற இடத்திலிருந்து மீனம் என்ற இந்த ராசிக்குள்ளரே பயணம் செய்யக்கூடிய விஷயமாக அமைகிறது. எதுவுமே பார்த்திங்கன்னா பழக பாலும் புளிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எதுவுமே அப்படியே போயிடும் சொல்லலாம். ஆனால் புளிக்காத ஒரு விஷயம் எதுனாக்க, நம்ம பார்க்கக்கூடிய இந்த தின பலன்கள் டெய்லி பார்க்குறோம். புளிக்குதா புளிக்கலை. ஏன்னா தினமும் ஒரு விஷயம் மாறுது. திருதி, வார, நட்சத்திர யோகம்னு கரணம்னு எல்லாம் 5 விதமான விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. மாற்றம் ஒன்று தான் மனித வாழ்விலே மாறாதது அப்படின்னு புரிந்து கொள்ளதுனாலே இன்றைய திதியானது திருதியை திதி காலை ஆரம்பித்து 7:33 மாலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி திதின்னு ஆரம்பிச்சிடும். இப்போ திருதியை திதியோட பலன் எப்படின்னாக்கா, ஏதாவது புதுசாக மியூசிக் ரிலேட்டடானா போய் கற்றுக்கணுன்னா இன்றைக்கி போய் கற்றுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயமான திதி. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தா இன்றைக்கி கடை வேலை முடிய ஆரம்பிக்கும். கிரகப்பிரவேசம் கூட இன்றைக்கி நல்லா பண்ணலாம். அதுமாதிரி குழந்தைகளுக்கு முதல்ல உணவு ஊட்டுறதுக்கு எதனா டே இருக்குன்னா இன்றைக்கி இருந்து சாப்பாடு கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா வளகாப்பு செய்யறதுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி.
இந்த ராசி இதில் சிம்மம் மகர ராசி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்பாள் வழிபாடு முக்கியமான விஷயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளின் பிற்பகுதியில் வரக்கூடிய சதுர்த்தி திதின்னு பார்க்குறோம். சதுர்த்தி திதி எப்படின்னாக்கா ஏதான ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது அந்த காரியங்கள் அக்னி காரியங்களாக இருந்தால் நல்ல விஷயங்களாக இருக்கும், மற்ற காரியங்கள் எல்லாம் பின்னப்பட்டு விடும்னு சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி கடனை தீர்ப்பதுன்னு வச்சுருக்கோம். இன்றைக்கி கடனை கொடுத்தோம்னா கடன் தீர்ந்து போய்டும்னு சொல்கிறது வழக்கம் உண்டு. இன்றைய நாள் திங்கள்கிழமைனா சிவபெருமான்னு வச்சுருவோம். சிவனுக்கு உகந்த நாள். வெள்ளை நிறத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி வாங்கலாம். அரிசி, சர்க்கரை, பால் இதெல்லாம் வாங்கலாம். முடிந்த வரைக்கும் இன்றைக்கு எழுதுபொருள், மின்பொருள் எதுவும் வாங்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2:47 வரைக்கும். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் வந்துடும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு புதுசாக ஏதாவது வீட்டுக்கு போகணும், காது குத்தணும், ஏதாவது ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதெல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்க தான் இன்றைக்கி போட்டுக்கலாம். வியாதிஸ்தர்கள்லாம் இன்றைக்கி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுவாதி நட்சத்திரமும் இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம். அதில் இன்னும் ஒன்று பண்ணால் வாஸ்து பூஜை பண்ணலாம். டேப்லெட்ஸ் எதனா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். நவக்கிரக ஜபம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்லது. இன்றைய யோகத்திலே துருவ யோகம், வியாக்கத்த யோகம் 2 யோகம் இருக்கும். துருவ யோகத்திலே கிணறு, குளம் வெட்டுறதுலாம் ரொம்ப நல்ல விஷயங்களாக பண்ணலாம். பத்திரை கரணமும் இன்றைக்கி இருக்கிறதுனாலே ஏதாவது ஒரு இடத்துல யாரைனா போய்ட்டு கேப்சர் பண்ணணும், கேஸ் எதனா ஃபைல் பண்ணணும், அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் இன்றைக்கி ரொம்ப மனசில் அனைத்து விதமான பெனிஃபிட்டையும் கொடுக்கும். அதனால் இன்றைய நாளிலே உங்களால் முடிந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றுவதற்கு இரத்த தானம் செய்வது ரொம்ப நல்லது. இந்த நாளில் இரத்த தானம் செய்தால் நல்லது, ஒரு சுபிட்சமான பலன் கிடைக்கும் என்று பார்த்து தொடர்ந்து இந்த நாளின் ராசி பலன்கள் ஒரு ராசிக்கும் எப்படி கோச்சாரப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பண வரவுக்கு குறைவில்லாத நாள். ஏன்னா உங்களுடைய ராசியிலேருந்து 6ஆம் இடத்திற்கு சந்திரன் பயணிக்கிறார். செலவு போக சேமிக்கிறதுக்கு வழி இருக்கானா இன்றைக்கி இருக்கும். 2ஆம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்கிறதுனாலையும் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் வரம் தேடுவதாக இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இன்றைக்கு ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். உங்கள் ராசிநாதனான 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனாலே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உடனே சரியாகிவிடும். இருந்தாலும் உங்கள் 7ஆம் அதிபதியான 12இல் மறைந்திருப்பது பிள்ளைகள் மூலம் புதிய பண வரவுகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், பொருள் சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலகத்திலே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஆஃபீஸ் ரொட்டீன்ஸில் சில பிரச்சனைகள், அதனால் சப்பார்டினேட்ஸ் மூலியம் ப்ராப்ளம், அவங்களுடைய சப்போர்ட், இது எல்லாமே நடக்கும். அந்த சப்போர்ட்னால் உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட கடையை கொஞ்சம் எதிர்பார்த்து வேறு இடத்துக்கு மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பு செய்வார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். மற்றவர்களும் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வதும், கணவரிடம் இருந்த நீண்ட நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்று உண்டு. இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண்ணாக 4, 7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகர் வழிபாடை பண்ணுவதும் வாழ்விலே பலவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கிற குரு உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன். இவர்கள் சில விஷயங்களிலே உங்களுக்கு சாதகமும் பல விஷயங்களிலே பாதகத்தையும் கொடுப்பார். அதனால் செலவுகள் வந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலே பண வரவும் இருப்பதனால உற்சாகம் இருக்கும். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதனை உடனே சரிப்படுத்திவிட்டால் மனதிலே திருப்தி இருக்கும்.
சிலருக்கு வீட்டிலே தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், கசப்பு உணர்வுகள்லாம் நீங்கும். அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதனாலே மகிழ்ச்சி உண்டாகும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக இருக்கலாம். நிர்வாகத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வதனால கொஞ்சம் நல்ல ஒரு வைப்பு கிடைக்கக்கூடிய டே அந்த டே இருக்கும். வியாபாரத்தில் இருக்கும் விற்பனை லாபம் அதிகரித்தபடியே இருக்கிறதுனாலையும் உங்கள் முயற்சிகளை உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு அறிமுகத்தை கொண்டு வர புதுசாக இன்னொரு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அப்படிலாம் ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நடக்கக்கூடிய டே இன்றைக்கி. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பணம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதனால் பண பிரச்சனைலாம் இருக்காது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு, சலுகைகள் இது கிடைக்கும். 5, 7 என்ற எண்ணும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வழிபாடும் பலவிதத்திலும் நன்மையை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. குழந்தைகள் பேரில் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருப்பீங்க. அதனால் அவங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்க மூலியம் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மனதுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார்கள். அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை வீட்டிலேயே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலுவலகம் சக ஊழியர்கள் செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சக பணியாளர்கள் உதவி செய்வார்கள். மற்றபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையுடன் எதிர்கொள்வது நல்லது. வியாபாரத்திலே விற்பனை இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் வாட்ச்டாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தின் பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். அதனால் பொறுமை அவசியம். இன்றைக்கி பிற்பகுதியிலே ஓரளவுக்கு நிலைமை சரியானாலும் கணவன் மூலம் பரவரவுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதனால சந்தோஷமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் சக ஊழியர்களுடைய சலுகைகள், அனுசரணைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைய நாளிலே 6, 9 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் பலவித நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அதனால் விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டி கிட்ட வந்து நபா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. புதிய முயற்சிகள் எதையும் ஏற்படுத்த புதுசாக உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை இன்றைக்கி செய்ய வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க காரியத்தில் அடிஷ்னலாக ஏதாச்சும் செய்யறதா இருந்தால் செய்யுங்க. கேஸெல்லாம் இன்றைக்கி இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது தடைப்பட்டு காரியங்கள் நடந்து கொண்டு இருந்ததுன்னா அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுங்க. கொஞ்சம் சுமூகமாக முடிந்துவிடும். சிலருக்கு எதிர்பார்க்காத பண வரவு, பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற சலுகை, எனக்கு வரணும் சார், அது வரணும் சார், இது வரணும் சார், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க, எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகுது. சக ஊழியர்கள் கொஞ்சம் ஆலோசனை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் பெருமையாக நடந்துக்கலாம். வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸும் நல்லபடியாக ஒத்துழைப்பாங்க. சக வியாபாரிகள் கொஞ்சம் தொல்லை தருவார்கள். அப்புறம் கடையிட பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சரியாக போயிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்கும். சிறிது சேமிப்பும் கிடைக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து போவாங்க. அதனால் கொஞ்சம் பணத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டிருந்த சலுகை கிடைப்பதனாலே சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. 3, 5 என்ற எண்ணம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வாழ்க்கையிலே பல நன்மைகளை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய 2ஆம் இடத்துக்குள்ளே சந்திரன் போகிறார். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் செலவு இருக்கும், எதிர்பாராத செலவுகள் உண்டு. சகோதர வழியிலே செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியை கொடுக்கும். யாருன்னா கோர்ட் ரிலேட்டடான விஷயங்கள், வழக்குகள் அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்வொகேட்டை போய் பார்த்து வர்றது நல்லது. அலுவலகத்தில் மட்டும் இல்லை, கணவன் மனைவி கிடையும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. வாழ்க்கை துணையின் ஆதரவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் அவங்களோட அனுசரணையாக நடந்துக்கிடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் இது வரைக்கும் நீங்கள் இல்லை சம்பளம் கொடுக்கல அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி சரியாக போடும். பதவி உயர்வுலாம் கிடைக்கும். எல்லா விதமான வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு. சிலருக்கு வெளியூருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் ஆஃபீஸர் ரொம்ப உங்கள் கார்டிலேலாம் இருப்பாங்க, உங்களோட அனுசரணையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்திலே விற்பனை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். சக வியாபாரிகளும் இணக்கமாக நடந்து கொள்வதனாலே கொஞ்சம் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தினாலே கொஞ்சம் வியாபாரம் பெட்டராக இருக்கும். முடிந்த வரைக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இன்றைக்கி இருங்க, அது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனாலே சிரமம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் என்பதனாலே கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு, ஆதரவு, உற்சாகம் தருவதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில விதமான சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. 2, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் மனதால் அம்பிகையை வழிபடுவதும் சுபிட்சமான வாழ்வை உண்டாக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதனாலே சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. உங்களுடைய ராசிக்குள்ளே வரக்கூடிய சந்திரன் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கும் செல்ல போகிறார். அப்படின்போது கணவன் மனைவிக்கிடையே அந்த ஏற்படுத்த பிரச்சனைகள் மறந்து கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் விஷயத்திலே சற்று கவனமாக இருப்பதனாலே பல விஷயங்கள் இன்னல்கள் தீர்த்து விடலாம். இளைய சகோதரர்கள் உதவி கொண்டு உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அரசாங்க காரியத்திலே சில காரியங்கள் இழுபறியாகத்தான் இருக்க போகிறது. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். உங்களுடைய ராசியே சூரியனும் சுக்கிரனும் புதனும் பார்க்கிறார் ராகுவுடன் சேர்ந்து. அதனால் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. மனதிலே உற்சாகம் வரும். சக ஊழியர்களின் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளிலே இந்த வாரம் இந்த நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் இல்லாத நாள்னே சொல்லலாம். புகுந்த வீட்டு உறவுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் தேவைகளை உங்கள் ஹஸ்பண்ட் புரிஞ்சுட்டு உங்களுக்கு செஞ்சாலே சந்தோஷமாயிடுவீங்களே, அது நடக்க போகிற காலையும் இன்று. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடிய டே இன்றைக்கி. 7, 9 என்ற எண்ணும் வள்ளி தேவாசேனா சமேத முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்விலே பல விதத்திலும் நன்மையை பயக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. ஒரு மகிழ்ச்சி தரமான நாள் அப்படின்னா இன்றைக்கு நாள். இன்றைக்கி முற்பகுதி கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் பிற்பகுதி நல்லாயிருக்கும். இன்றைக்கு நாளில் கொஞ்சம் அரசாங்கத்திலே காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாளாகவும், திருமண முயற்சிகளிலே சாதகமாக முடியக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையப் போகிறது. வழக்குகள் எதனா போட்டிருந்தீங்க, கேஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை இருந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை மாற்றக்கூடிய நாள். பிள்ளைகள் வழியிலே கொஞ்சம் பெருமை உண்டாகக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்பு கொடுப்பதான நாளாகவும் அமைகிறது. கொஞ்சம் ஆஃபீஸ் ரிலேட்டட் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை பார்த்து பேசணும்.
குறிப்பாக டீம் லீடருக்கெலாம் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் எதிர்பார்த்த விட மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது பெட்டராக பார்க்காதீங்க. நல்லா ஒரு தடவை ஆலோசித்த பிறகு செய்யுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் இழுபறியாக கிடைக்கும், பிறகே சில நடக்கும். அதனால் சலுகைகள்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. வியாபாரத்திலே கடுமையாக உழைத்தால் தான் விற்பனை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மனசில் நல்லா போட்டுக்கிடுங்க. உழைச்சால் ஊதியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்டு. அதனால் சக வியாபாரிகளோட சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உழைக்கிறத மட்டும் யோசிங்க. உங்கள் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய, அதனால் கொஞ்சம் சலிப்பு இருக்கும். போயா அப்படின்ட்டு இருக்கும். அந்த போயாங்கிறத தூக்கி வச்சுட்டு நீங்கள் நான் தான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக போடும். அப்போ கணவன் மனைவி உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வார்கள். அதனால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அடுத்த வேலையை ஷேர் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5, 6 என்ற எண்ணும் பெருமாள் வெங்கடேச பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு வினை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதனால் வந்த வினை போகும், வருவினை துளைக்கும் என்ற காரணத்தினாலே பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளை நல்லபடியாக அமைத்து கொள்ளணும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. எதையும் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னா இன்றைக்கி தான். யோசிக்காமல் எந்த காரியத்தை செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் சேவை. ஹெல்த் இஸ் வெல்த். உங்களுக்கு பால்ய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கான அந்த கொஞ்சம் மகிழ்ச்சி ஆறுதல் எல்லாம் தருவதாக அமையும். உங்கள் பிரதர் கூட இருந்த சில சங்கடங்கள்லாம் நீங்கி இன்றைக்கி சந்தோஷமாகிடுவீங்க. உங்கள் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளை கொண்டு தருவதனால கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிரதர்கிட்ட இருக்க முயற்சி கொஞ்சம் ஆறுதலுக்கான சேவைகள், அவர் மூலிமா ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சகோதரர்கள்ட்ட சொல்லி செய்வது நல்லது. ஆஃபீஸ் ரொட்டீனில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அதனால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் எதனா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுவும் மெஸ்ஸில் உங்கள் மேனேஜர்ஸ்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இல்லைனா தேவையில்லாமல் உங்கள் சபார்டினேட்ஸு உங்கள் கோஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்கள போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் சொந்த விஷயம் எதுவும் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதனால் சோகங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் விற்பனை லாபம் சுமாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் பெருசாக ஃப்ரிக்ஷன் எதுவும் இருக்காது. ஆனால் நான் இதெல்லாம் போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போகிறீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த டயர்ட்ஸம் அசதி எல்லாம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வில் பி மோர். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் என்ன பண்ணணும், செலவு கடன் வாங்காமல் சமாளிக்கிறதே உங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. அதனால் ஆறுதலான விஷயம் என்னென்னா, பிள்ளைகள் மூலியம் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைகிறதுனால கொஞ்சம் ஆறுதலான சந்தோஷமான தயார்களுக்கு விஷயமாக அமைகிறது. அலுவலகத்துக்கு செல்லும்போது அவங்களுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு என்ன வருதுன்னா, சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஸ்க்ரீனை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிடுங்க, யார்கிட்டையும் ஷேரே பண்ணாதீங்க இன்றைக்கி. அதுதான் உங்களுக்கு அட்வைஸு. 17 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இன்றைக்கு வாழ்க்கையின் வளமாக்கும் மந்திரமாக மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு மனசில் நல்லா போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு பணம் இருக்கும், சேமிக்க முடியாத அளவு செலவும் இருக்கும். இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் உங்களை எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, இல்லை எதாவது பேசும்போது, புல் டவுன் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய டெம்பர்மெண்ட்டை விட்டு கொடுக்காதீங்க. பொறுமையை கடைபிடிங்கள். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைகிறதுக்கான வாய்ப்புகள். சுமூகமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்பாவோட இருந்துருங்க. அவர்கிட்ட இந்த பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலே கொஞ்சம் வேலை சுமை, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ரொம்ப பிரச்சனையெல்லாம் இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். போராத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸரை உங்களை அனுசரிச்சது இல்லாமல் கொஞ்சம் இழுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கூட அன்பாக இருக்கிறது கொஞ்சம் சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள அப்படியே பிடிச்சி உள்ள வச்சுக்கிடுங்க.
வேலைகள் எல்லாம் மற்றவர்களிடம் கொடுக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கொடுங்க. அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான் நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. ஆஃபீஸ்கிட்ட போகும்போது உங்கள் ஹையரப் கிட்ட போகும்போது டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட பிரச்சனை வரும். அப்போ அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் கார்டியலாக நடந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. உங்கள் ஹையரப்ஸ் உங்களோடனே ரொம்ப இதுவாக இருப்பாங்க, கடினமாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணிடலாம். வியாபாரத்திலே விற்பனை வழக்கம் போல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வியாபார அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இன்றைக்கி நடந்துக்கிட்டால் போதும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். பொறுமை 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 அப்படிங்கிறது மனசில் இருந்தால் போதும். பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று சாதகமாக முடியும். புகுந்த வீட்டினர் பாராட்டுதல் பெறுவீர்கள். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். சூரிய வழிபாடும் வாழ்விலே வளத்தை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷம் வந்துடும். அதுவும் கொடுத்தது வராதுன்னு நினச்ச காரியங்கள் எல்லாம் கடன் திரும்பி வந்தால் இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணை அவங்களால ஆதாயம், திருமண முயற்சியிலே சற்று இழுபறியாக இருந்து பின்னர் முடியக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. திருமண தடைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். சகோதர வழிகளிலே அவங்க பிரதர்ஸ் கிட்டெல்லாம் பேசும்போது ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இருக்கும், அப்புறம் திரும்பி நீங்கிடும். அவங்க மூலியம் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவனை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு, கடன் சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்க்ரிமெண்ட்டு, உங்களோட ரேட்டிங் ரிலேட்டட் மேட்டர்லாம் இருக்கும். சிலருக்கு புதுசாக ஒரு டெபுட்டேஷன்லாம் உண்டு. பணி பர்மனெண்ட்டாக கொடுக்கக்கூடிய சுயநிலை உண்டு. அதிகாரிகள்கிட்ட ஆதரவு கிடைக்கிறதுனால கொஞ்சம் உற்சாகமான பணிகளில் ஈடுபடக்கூடிய காலங்களும் உண்டு. இந்த நாளில் வியாபாரிகள் விற்பனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய, கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய நாட்களாக அமைகிறதுனாலும், உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதனால, உற்சாகம் கிடைப்பதனாலையும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள். சிலருக்கு பிள்ளைகளாலே ஆதாயம் உண்டாகும். கணவருடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே போதும், அவருடைய அனுசரணையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிற ட்ரிக்கை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கு 3-6 என்ற எண்ணம் சிவபெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்விலே முன்னேற்றத்தை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க. குடும்பத்தில் 3வது நபர் தலையிட்டாங்க தான் பிரச்சனை வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு நல்ல இடத்துலேருந்து எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு சேரக்கூடிய நாள் இன்று. பொறுப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். கொஞ்சம் அலைச்சல் சோர்வு உண்டாகும். இளைய சகோதரர்களின் சங்கடங்கள் அது ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் வெளிப்படும். யாரும் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பான், சால்வ் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருப்பான். நீங்கள் போய் கொடுப்பீங்க, அழகாக பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. 2 கோட் பண்ணுவீங்க, அழகாக முடிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே டு டே. கொஞ்சம் கோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க. அவங்க எதாவது தில்முல் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அதனால் மட்டும் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. வேறு வேலைக்கு எதனா முயற்சி செய்வதற்களாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக வியாபார நண்பர்களுக்கு இருக்கிறதுனாலையும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறுவதனாலும் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபுட்டேஜ் இன்றைக்கி ஜாஸ்தியாகும். வாடிக்கையாளர் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜாஸ்தியாகக்கூடிய நாள் இன்றைக்கு. அதனால் பணியாளர்கள் விற்பனை அதிகரிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. இன்றைக்கி நிறைய பிஸியாக இருப்பாங்க சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு ஹோம் மேக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போதிய அளவு பணம் கிடச்சிருது. அதனால் சந்தோஷமாக இருக்கேன். அவர் கொடுத்துட்டாருங்க, கையில் காசு நிறையா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னுவாங்க. அதை தவிர புகுந்த வீட்டில் போய் பாராமுகமாக யார்கிட்டையுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தவங்களும் இப்போ வந்துடுவாங்க. என்னம்மா எப்படி செய்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு உங்கள்ட்ட உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. அலுவலகத்துக்கு செல்லும் பொண்ணு, ஆஃபீஸ் கோயர் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பதவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புதுசாக ஒரு டெடிகேஷன் ஆஃப்
டெபுடேஷன் டெடிகேஷன் இதெல்லாம் நடக்கும். 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் வெங்கடேச பெருமாளை வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பொருளாதார வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல பார்க்க போகிறார் சந்திரன். அதனால் சிலருக்கு எதிர்பாராத அளவுக்கு பண வரவு, ஆடை ஆபரண வரவு இதெல்லாம் இன்றைக்கி உண்டு. உறவினர் கூட கொஞ்சம் மன வருத்தம் உண்டாகும். ஏன்னா சூரியன் வேறு இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்குள்ளரை அமர்ந்திருக்கிறார். அதனால் குடும்பம் தொடர்பாக எந்த முடிவையும் பல முடிக்கும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் திட்டத்தை கரெக்டாக போட்டுக்கணும். இன்றைக்கி இதெல்லாம் செலவு பண்ணுவேன், இதெல்லாம் அவசியம் வச்சுப்பேன்னு ஒரு நல்ல பிளானர் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு கரெக்டாக உற்சாகமான சூழ்நிலை உங்கள் ஆஃபீஸில் இருக்க போது. ஆனால் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் சலுகையெல்லாம் கிடைக்கும்னா அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. சிலருக்கு இடமாற்றங்கள் எதனா வேறு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எதனா கேட்குறதா இருந்தால் இன்றைக்கி கேட்கலாம், அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் இணக்கமாக உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வியாபாரத்திலே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்காது என்றாலும் வியாபாரத்தின் அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். இன்றைக்கி அதுக்கான பிளானர் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் ஹோம் மேக்கர்ஸ்க்கு கொஞ்சம் மனசில் உற்சாகமான சூழ்நிலையும் சம்பவங்களை ஏற்படக்கூடிய விஷயங்கள். சிலருக்கு பிள்ளைகளாலே ஆதாயம் கிடைக்கும். கணவருடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே இன்றைக்கி பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி அவசியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். மனசில் அதை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுக்குள்ளே இருக்கவரையே 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனாலே, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் வர அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு மனசில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அலுவலகம் செல்லக்கூடிய ஆஃபீஸ் ஸ்டாஃபு போகக்கூடியவங்கள்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேலை எக்காமல் இருக்கும், சோர்வு அதனால் அசதி இருக்கும். 3-6 என்ற எண்ணம் சிவபெருமானின் வழிபாடும் உங்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை தரும். வாழ்க வளத்துடன்.